யோகராஜ், ஒரு 4 நாளுக்கு முறுக்கு குடியா. முறுக்கு திங்கிற என்ன பண்றது, உன் கடை முறுக்க தின்னு பழகி தொலைச்சிட்டேன். ஐயோ ஐயோ இந்தா. ஆனா நீ மிகப்பெரிய ஆளியா. ஒரு சாதாரண பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி கொண்டாந்த குண்டே பிடுங்கி அதை அவன் மேல எரிஞ்சு கொண்டா பத்தியா? இது எப்படிப்பட்ட விஷயம்? டெல்லி பூரா ஓம் பேச்சு தாயா. ஏன் சார்ஜ் புஷா உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரா? புதுசு கூப்பிடுவார் பாரு. என்னையா சொல்ற? ஆமையா, எங்க பார்த்தாலும் எந்த பத்திரிக்கை பார்த்தாலும் ஓம் பேரு தானே. பின்ன மிகப்பெரிய யோகாரனா. அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா, தைரியமா செஞ்சல. திறமை வேணும், ஆனா அதை காப்பாத்துறதுக்கு உசுறு வேணும்ல. யார் உசுறு? ஓ உசுறுதா. ஏன் உசுருக்கண்டா? என்ன நீ கொன்னது சாதாரண ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மிகப்பெரிய தீவிரவாதியா. எந்த நேரமும் உசுறு கிங்காமிங்கா. கிங்காமிங்காமா? ஆமா. டேய், மூஞ்சி முகரையும் பாரு. ஒரு மனுஷன் ஏதாச்சும் சாதனை பண்ணானா அவனை தட்டி கொடுத்து பாராட்ட பழகுங்களா. உடனே 4 பேர் பயமுறுத்திய கொல்ல பாக்குறீங்க. போயா. போறேன். ஏதோ முருகு கொடுத்தாயின்னு முக்கியமான யோசனையை சொல்ல வந்தா என்னை கிறுக்கு போய் நினைச்சு போ சொல்றாயில. ஓ இஷ்டப்பா, ஓ இஷ்டம். நீ கிங்காமிங்கா தான். ஓவரா பயமுறுத்திட்டு போறானே. எது கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்போம். யாராவே அவன மாதிரியே வர்றா? ஒருவேளை இருந்தாலும் சொல்லு பழிக்குமோ? இதான் இந்த கடைக்கு ஓனரா? ஆமாங்க. எத்தனை வருஷமா கடை நடக்குது? நான் ஒரு 7-8 வருஷமா வச்சிருக்கேங்க. இங்க நிறைய பேர் வந்து போவாங்களோ? வர்றாங்க. இந்த காலேஜ் தான் இங்க வந்து போகுது. எது? இதுதான் காலேஜா? ஆமா, இதுதான் காலேஜுங்க. எத்தனை பேர் படிக்கிறாங்க? அது ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க. 1000 பேரா? ஓகே சரி. திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புது? அதே திருவண்ணாமலையில் என்ன கேட்டுக்க? ஏன்பா திருவண்ணாமலையில் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு கேட்டேன். சாயங்காலம் 7:30 மணிக்கு கிளம்புது. அப்படியா? இந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்? நெல்லை 9 மணிக்கு புறப்படுது. ஓஹோ, அப்ப கோயம்புத்தூருக்கு எத்தனை மணிக்கு வண்டி? கோவையா? புளு மவுண்டன் வந்து 8:30, சேரன் 9. 9 சேரன் 9 மணிக்கு நம்ம வராது. சரி, இந்த வைகை வைகையா? உன்னதான்பா கேக்குறேன். வைகை எப்ப புறப்படுது? வைகை இந்த புறப்பட்டு. இவர் யார் தெரியுமா? யார் தெரிஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கா? தீவிரவாதிங்க. தீவிரவாதி இல்லையா, பேங்க் ஆபீஸ். வாங்க வாங்க சார். என்ன சார் சொல்றீங்க? பேங்க் ஆபீசரா? நீ இந்த கடைக்கு லோன் கட்ட அப்ளை பண்ணிருந்தல? ஆமா. அது சம்பந்தமா இந்த கடை எத்தனை வருஷமா வச்சிருக்க, எப்படி பிசினஸ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன கார்ல உட்கார வச்சுட்டு அவர் முன்னாடி நடந்து வந்தாரு. அப்ப ஒவ்வொரு ஊருக்கு ரயில் எத்தனை மணிக்கு போகணும் ஏன் கேட்டாரு? உன் கடை மட்டும் இல்லையா, தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு ஊரா போய் என்கொயரி பண்ணிட்டு வரணும். அதான் ஒரு வேலை. அதுக்குள்ள இந்த நல்ல மனுஷனை போட்டு இப்படி அடிச்சுட்டேயா? தெரியாம பண்ண சார். சார் என்ன மன்னிச்சுங்க சார். உனக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லடா, இந்தியால எந்த மூலைக்கு போனாலும் பேங்க் லோன் கிடைக்காதா? உன் பேரை சொல்லிட்டு வர எந்த ஆளுக்கும் உன் பேங்க் லோன் கிடைக்காதா? உன்னை பாக்கிறேன்டா. போய் வெந்நீர்ல குடிங்க. ஐயோ, லோன் கொடுக்க வந்தவனையாடா கொலையா கொண்டீங்க. ஐயோ, நான் தான் கொள்ள சொன்னா அத்தி நான் என்ன போச்சே. போச்சா 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 போச்சா. ஐயோ ஐயோ, போச்சே போச்சே, எல்லாம் போச்சே. அவன மாதிரியே வந்து அவன மாதிரியே கேள்வி மேல கேள்வி கேட்டனாலதான் சந்தேகப்பட்டு அடிச்சேன். இப்ப என் பொழப்புக்கு நானே ஆப்பு வச்சுட்டேன். ஆண்டவா, போச்சே 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 போச்சே. டாடி. ஹாய் டாடி. ஹாய் ஜோதி. டாடி. என்னடா விஷயம்? ஹலோ. ஓகே. யா, 1 minute, could you hold on? என்னடா, ஏதாவது முக்கியமான விஷயமா? டாடி, நான் நாளைக்கு உங்ககிட்ட பேசுறேன். Are you sure? Yeah, I don't want to disturb you now. Okay. Bye. சொல்லுங்க.
என்ன பெட்டியோட நிக்கிறீங்க? ஊட்டியில இருந்து ஃபோன் வந்தது. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம். அதான் பார்த்துட்டு வரலான்னு புறப்படுறோம். டேய் பிரசாந்த், உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? ஏன் உன் செல் ஒர்க் ஆகலையா? செல் ஆஃப் பண்ணிருந்தது. அதான். நீயும் வாயே எங்களோட. அம்மா நல்லா இருக்கணும்னு நினைச்சேன்னா நான் உங்களை பார்க்க கூடாது. அதனால நீ போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. வர பிரசாந்த். டேக் கேர்ப்பா. பை அங்கிள். ஜோதி, இந்த உலகத்துல இருக்கியா? அப்படி என்ன யோசனை? ஒண்ணும் இல்ல டாடி, உங்ககிட்ட ஒரு மேட்டர் பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப அதுக்கு அவசியம் இல்லைன்னு தோணுது. இத பாரு, உனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும். ஓகே, இப்ப வாக்கிங் போலாம் வா. ஹலோ பிரசாந்த், நான் தான் அக்கா பேசுறேன்டா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பிரசாந்த். உன்னோட கவலை தான் அவங்களுக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து பிரசாந்த் எப்படி இருக்கானோ, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு ஒரே பிரசாந்த் புராணம் தானே பாடிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்பட ஒண்ணும் இல்ல, மைனர் அட்டாக்னு தான் சொன்னாரு. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சரி, அப்புறம் பண்ணு. நீ இங்கதான் இருக்கியா? ஏய் பிரசாந்த். இவளா? இது இங்க வந்தா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? பிரசாந்த், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பிரசாந்த், நீ யாரு, என்ன ஏது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. ஆனா உன் மேலேயும் உன் மௌனத்து மேலேயும் எனக்கு ஆசை உண்டு. என்ன ஆசைன்னு கேட்க மாட்டியா? கேளுடா பிரசாந்த், ப்ளீஸ். பிரசாந்த், உனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையா? நீ ஏன்டா காலேஜ்லயே ஒரு கேள்விக்குறியா இருக்க? ஆச்சரியக்குறியா இரு, இல்ல கம்மாவா இரு, இல்ல ஃபுல் ஸ்டாப்பா இரு. நீ எதுவாவும் இல்லடா. இனிமே உன் பிரச்சனைக்கு நான் தான் ஃபுல் ஸ்டாப்பா இருக்க போறேன். என்ன ஃபுல் ஸ்டாப்னு கேளுடா. எதுவுமே கேட்க மாட்டியா? சரி பிரசாந்த், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு புரிஞ்சிருக்கோன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் புரியலன்னு மட்டும் போய் சொல்லிடாத. உன்னை நான் நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் என்னை நான் மறக்க ஆரம்பிச்சேன். இது உன்கிட்ட சொல்றதுக்கு தான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே என்னை பத்தி நினைக்கிறது நினைக்காதது, பழகிறது பழகாதது, பேசுறது பேசாதது உன் விருப்பம். ஆனா உன்னை விரும்புறது மட்டும்தான் என் விருப்பம். இந்த காலேஜ்ல உன்னை தவிர எல்லாம் நல்லா நடக்கிறாங்க. ஒரு ஃபிகர் தானே கேட்கறேன், புட்டு கொடுக்குறியா? அதுவும் கொடுக்க மாட்டேன், அடம் புட்டிக்கிறே நீ. சரி விடு, என்ன பண்றது? நீ அந்த அளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்றேன், நானும் மெயின்டைன் பண்றேன். ஆனா ஃபிகர் மட்டும் நீ மெயின்டைன் பண்ணிக்கிற. சரி விடு. ஏய் சப்ப, வண்டியில ஏறு. எங்க ஏறுடா. கால் வச்சிருக்கான். சூப்பர் சூப்பர். இறங்குடா. தோ வரானே, இவன் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. என்னப்பா? காலேஜ்ல நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப நல்லா இருக்க. ஏன் இங்க உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஜாலியா இருக்காங்க. காலேஜ் வந்தா கலாட்டா பண்ணணும், காதலிக்கணும், சைட் அடிக்கணும், கட் அடிக்கணும், கடலை போடணும். இதெல்லாம் தானே நம்ம பண்றோம். இது கரெக்டியா? ஆனா இதுல எதுவுமே அவன் பண்ண மாட்டேங்கிறானே, அது ஏன் கேட்டியாடா? அது ஏன் கேக்குற? அது நெடுங்கதை பெருங்குத்து. வழக்கம் போல கேண்டீன் போய் என் அக்கௌண்ட்ல சாப்பிடு. பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க, பார்த்து போ. பங்காளி வணக்கம். காலேஜில் எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. நீ மட்டும் எதையோ இழந்த மாதிரியே இருக்க. இப்போ என்ன எடுத்துக்க, நான் எவ்வளோ ஜாலியாக
7 ஃபிகர்ல பிக்கப் பண்ணிட்டு அதுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கேன். நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத. 1 மினிட். உன் ஃபிகரை அவனை தள்ளின்னு போயிடணும். ஏம்மா அன்னைக்கு வாங்கினதோட சரி அவன்கிட்ட என்னன்னு எவனாவது இது வரைக்கும் கேட்பமா அவன்கிட்ட?